ஃப்ளைட்டில் ஈஸ்வரன் தம்பதி 78-75 வயசில் இவங்க 2 பேரும் ஊர் சுற்றும் வாலிபர்களாக இருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷலான விஷயம்னா, முக்காவாசி இடங்களுக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க 2 பேரும். இந்த ஜேர்னியில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சுவையான அனுபவங்கள், சவால்களை தாண்டி இவங்க 2 பேருக்குள்ள இதனால எவ்வளோ அந்யோன்யம் வளர்ந்தது அப்படின்றதையும் அவங்க இன்னைக்கு பகிர்ந்துக்கிறாங்க. நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். அதாவது ஒரு மாதத்தில் 20 நாளாவது நான் ட்ராவல் பண்ணுவேன். நான் வந்து அந்த சேல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸில் இருந்ததுனால த்ரூ அவுட் த கண்ட்ரி, த்ரூ அவுட் தி வேர்ல்டு ஐ யூஸ் டு ட்ராவல். நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். இந்தியாவில் பார்க்காத இடம் கிடையாது. அப்ராட் ஆல்சோ நிறைய இடம் போயிருக்கேன். அப்போதான் எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். இப்போது அந்த ட்ராவல் பக் ஹஸ் நாட் லெஃப்ட் மீ. ஓரளவு நான் புரிஞ்சுப்பேன். எனக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப சின்னதாக இருந்தது. அப்புறமா ஒரு மாதத்தில் அட்லீஸ்ட் 15 நாள் இல்லாதனால எனி ஒய்ஃப் எப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகுமோ அது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. அதனால் பாதி நாள் என்கிட்ட சொல்லவே மாட்டார். டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் தெரிய வரும் எனக்கு போகிறாருன்னு. அப்செட்டாக தான் இருக்கும் அப்போது. ஆனால் செம்ம ஓகே, ஐ சப்போர்ட்டட் ஹிம் எ லாட். அவள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஃபேமிலிக்குன்னு டைம் ஒதுக்குவார் அவர். அது ஒன்று உண்டு. ஈ நெவர் யூஸ் டு நெக்லெக்ட் தி ஃபேமிலி, எத்தனை ட்ராவலாக இருந்தாலும். அதனால் குடும்பத்தோடையும் நாங்கள் நிறையா காரில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். 85ல் ஃபஸ்ட்டு நாங்கள் காரில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். Many of my friends tell me I'm a mad guy. That why do you have to travel? Why don't you take a flight and all that? ஆனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு நினச்சபடி இங்கேருந்து நான் பாம்பே போனேன்னா அங்கே போய் ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணுறதுக்கு டாக்ஸி, ஆட்டோன்னு அலையணும். இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போனால் எங்கே வேணுன்னா போய் யாரை வேணா பார்த்துக்கலாம். நம்மளோட ஓன் டைமில் பிளானிங்கே பண்ண வேண்டாம். இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன். நானும் முன்னாடிலாம் சீக்கிரம் காலையில் ஒரு 4:30 மணி 5 மணிக்கெலாம் கிளம்பினோன்னா பை till about 9:30 he used to drive. Now forcibly we say that we'll take a break. ஒரு காலையில் ஒரு 6:30 மணிக்கு கிளம்பினோன்னா நாங்கள் ஒரு 7:30 வரை ட்ரைவ் பண்ணி இன் பிட்வீன் பிரேக் எல்லாம் எடுத்துட்டு he drives. எவ்வளோ நாளானாலும் சரி ட்ரைவ் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன், நான் அவரை ஸ்டாப் பண்ணல. எப்போ தவிர ரிஃப்ளெக்ஸும் ஒரு தைரியமும் இருக்கோ அது வரை ஓட்டுங்கோ. ரிஃப்ளெக்ஸ் என்னைக்கு கம்மியாகுதுன்னு உங்களுக்கே தோன்றதோ அன்றைக்கி ஸ்டாப் பண்ணிடலாம். அதுவரை நானும் உங்களோட உட்காந்து வரத்துக்கு ரெடி. ஃபஸ்ட்டு போனது கோவாவுக்கு போனேன் 1985ல். அதுக்கப்புறம் 1989ல் பாம்பேலேருந்து ஊட்டி, கோயம்புத்தூர், பாலக்காடு, பெங்களூர், மைசூர், ஜோக் ஃபால்ஸ், அதுக்கெல்லாம் போனோம். நான், என் ஒய்ஃபு, என் பிரதர் அண்ட் என்னோடய பொண்ணு, அவள் பையன், கிராண்ட்சன், நாங்கள்லாம் ஊட்டிக்கு போய்ட்டு வந்தோம். நான் தான் கார் ஓட்டின்னு போனேன். திருவனந்தபுரத்தில் ஒரு பூவூர்னு ஒரு ஐலண்ட் இருக்குது, அந்த ஐலண்டுக்கு போய்ட்டு வந்தோம். ஃபெப்ரவரியில் கூர்க்குக்கு போய்ட்டு வந்தோம். இங்கேருந்து ஹைதராபாத் போய்ட்டு வந்திருக்கேன். நிறைய விஜயவாடா போயிருக்கேன். முன்னாருக்கு போகும்போது நாங்கள் ஆன்லைன் புக் பண்ணிட்டனால பார்க்குறதுக்கு அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது, ஒரு ரெஸ்ட்ரிக் இடம் மாதிரி. ஆனால் நைட்டில் அங்கே போய் சேர்கிறதுக்குள்ளே த ஸ்லோப் வாஸ் ஸோ மச். அங்கே ரொம்ப கொஞ்சம் ஒரு இதுவாக எடுத்து ஜிட்ரியாக எடுத்து எனக்கு. பிகாஸ் ரோடு வாஸ் ஸோ நேரோ, ரொம்ப நேரோ ரோடில் ரிவர்ஸும் பண்ண முடியாது, முன்னாடியும் போக முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. ஸோ அந்த சமயத்தில் கொஞ்சம் எனக்கு பயமாக எடுத்து. நாங்கள் 2 பேரும் அண்ட் மை பிரதர் அண்ட் இஸ் சன், நாங்கள் 4 பேரும் வால்பாறை போயிருந்தோம் சென்னையிலேருந்து. அங்கே போய் பொள்ளாச்சி போய் பொள்ளாச்சியிலேருந்து மலை மேலே ஏறி போகிறதுக்குள்ளேயும் டார்க் ஆகிடுது. மேலே போகிற சமயத்தில் there were 2 elephants standing just at the edge of the road. தலை ஆட்டின்னு இருந்தது. It was quite fantastic actually. And the other one which was great was கொல்லிமலைக்கு போனோம் ஒருத்தரும். அங்கே ஒரு 70 ஏர்பின் பெஞ்ச் இருக்குது, நாமக்கல் ரோட்டில் போய் சேரும். அதில் ட்ரைவ் பண்ணுற ப்ளஷரே ஃபினாமினல். சப்போஸ் இங்கேருந்து நான் பாம்பே போகிறேன்னு வச்சுங்களேன், லிட்ரலி we are in the car for more than 20 hours, just the 2 of us. So we talk all kinds of things, எங்கள் ஃபேமிலி பற்றி, each other's likes and dislikes பற்றி,
ஈச் அதர்ஸ் குறைகள் பற்றி எல்லாம் பேசுவோம். தட் brings in a lot of bondage between the two of us. ஆர்கியூமெண்ட்டில் முடியும். அதான் ஆர்குமெண்ட். சண்டேனா அடிச்சுக்க மாட்டோம், பட் ஆர்குமெண்ட்ல முடியும். அண்ட் த திங் இஸ் தட் இவர் வந்து எப்போதுமே ஹி ட்ரை டு ப்ரூவ் ஹிஸ் பாயிண்ட். நம்ம ரைட்டாக சொல்கிறோன்னு நமக்கு தோன்றும் போதும் மற்றவங்க ஆர்கியூ பண்ணும்போது நமக்கு அது அவ்வளோ இதுவாகாது. அப்போ அந்த சமயத்தில் கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும். அதர்வைஸ் எங்கள் 2 பேருக்கும் மோஸ்ட் ஆஃப் திங் லைக்ஸோ டிஸ்லைக்ஸோ நாங்கள் ரெண்டு இங்கே பாட்டு கேட்டுன்னு போவோம். ஓல்டு ஹிந்தி சாங்ஸோ தமிழ் சாங்கோ 2 பேருக்கும் அந்த விதத்தில் 2 பேருக்குமே லைக்ஸ் ஆர் வெரி மச் சிமிலர். See, லைஃப்பில் எல்லாமே ஸ்மூத்தாக போகணுன்னு கிடையாது. we have had our own ups and downs. டவுன் வருது இல்லையா, அந்த சமயத்தில் எப்படி சப்போர்ட் நமக்கு கிடைக்கிறது ஒய்ஃப்டேருந்து ஒரு ஹஸ்பண்ட்லேருந்து பைசவை, அது தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதில் மை ஒய்ஃப் ஹஸ் பீன் சப்போர்ட்டிங் மீ, நிறைய சப்போர்ட். நாங்கள் வந்து வி மேட் அ டிசிப்ளின் வே. வி மார்னிங்கில் எழுந்தால் ஆஃப்டர் அவர் மார்னிங் டியூட்டிஸ் அண்ட் கப் ஆஃப் காஃபி நாங்கள் வாக்கிங் போவோம். 45 மினிட்ஸ் மார்னிங்கில் வாக் பண்ணுவோம். தட் இஸ் அன் எக்ஸசைஸ். அதே மாதிரி ஈவினிங்கில் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஒரு 25 மினிட்ஸ் வாக் போவோம். வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அதர் தேன் கிளீனிங் த ஃப்ளோர்ஸ் அண்ட் ஆல் தட் வி டூ இட். ஷீ டஸ் ஆல் தி குக்கிங். அது தவிர வீட்டில் எனி ஒர்க் ரிலேட்டட் டு பிளம்பிங் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் கார்பென்ட்ரி ஆர் எனி திங் லைக் தட் ஐ டூ இட் மை செல்ஃப். அதாவது காலையில சாயந்தரம் ஏதாவது பிஸியாக வச்சுப்பேன். என்ன இருக்கோ இல்லையோ ஏதாவது கண்டுபிடிச்சி வச்சுப்பேன். ஏதாவது ஃபிசிக்கல் ஒர்க், மென்டல் ஒர்க். ஒலிம்பியாட் மேத்ஸ், அதில் ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட். ஐ சால்வ் ஆல் தட். நான் காலையிலேருந்து இது மாதிரி தான் அவர் சொல்கிற மாதிரி வாக்கிங்க்கு ரெகுலர் வாக்கிங் வீக்கும். ஸோ அது மாதிரி ஏதாவது பிஸியாக இருக்கும். அண்ட் ஏஜ் கொஞ்சம் ஆறுனாலும் நம்மளுக்கு எப்போதும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண மாதிரி கூட இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுறது நமக்கே தெரியுது. ஆனாலும் நம்ம வந்து பிஸியாக வச்சுக்கணும். நம்மளை கொஞ்சம் கையும் காலும் இதுவாக இருக்கணும் தான். நம்மளே எத்தனை முடியுமோ சர்வெண்ட் அதுக்கெல்லாம் வச்சுக்காமல் பண்ணலாம்னு என்னோட எண்ணம். அவ்வளோதான். பாசிட்டிவ் மைண்டை வச்சுட்டு நம்ம இருந்தால் தான் லைஃப்பில் எல்லாருக்கும் கஷ்டம்ன்றது ஒன்று வருது தான். குழந்தைகள்னால ஒரிஸ் இருக்கும், பேரன் பேத்திகள்னால ஒரிஸ் இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரிஸ் இருக்கும்ல. ஆனால் நம்ம எதுவானாலும் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் திங்கிங் வரக்கூடாது. எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த ஒரு நன்மை கடவுளை வேண்டிப்பேன் எப்போதும். அது ஒன்று உண்டு, அந்த நம்பிக்கை உண்டு. அதனால் சோஃபார் இந்த லைஃப்பில் எத்தனையோ வந்துட்டும் ஐ ஓவர் கம் ஆல் தோஸ் எல்லாம். அதனால் எல்லாத்தையும் என்ன சொல்கிறதுன்னா பாசிட்டிவ் திங்கிங் வச்சுக்கோங்க, உடஞ்சி போயிடாதுங்க மனசு. அதை ஒன்று தான் சொல்லுவேன் நான். இப்படி இவங்க 2 பேர் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்றது எதுக்காகன்னா, வாங்க வாங்க எல்லாரும் இனிமே கார் எடுத்துட்டு பிரயாணம் பண்ணோம், நாம யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாது. இந்த ஏஜிங் வித் கிரேஸ் அப்படின்ற விஷயத்த எப்படி பல சீனியர்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை மூலமா தொடர்ந்து காமிக்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு ஸ்பாட்லைட் காமிச்சு நாம சேனல்ல போடுறோம். அந்த வகையில நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஏதாவது வகையில இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்கன்னா அதை கட்டாயம் நம்மளுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம சேனல் ஸ்பாட்லைட்காக. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.